if 3a equals 5b equals 6c, find a is to b is to c. So a is to b is to c இதோட ratio find out பண்றதுக்கு let 3a equals 5b equals 6c equals x னு assume பண்ணிக்கலாம். So இதுல இருந்து எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 3a equals x எழுதலாம் or else 5b equals x 6c equals x. So the transpose பண்ணீங்கன்னா a equals x by 3 ஆகும், b equals x by 5 ஆகும், c equals x by 6. So a is to b is to c equals x by 3 is to x by 5 is to x by 6. So find a is to b is to c தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து a வந்து பார்த்தீங்கன்னா x by 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், b வந்து x by 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், c வந்து x by 6. இது எல்லாமே ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 3, 5, 6க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3 எடுத்துக்கலாம், 1 3 is 3. ஸோ 5 பண்ண முடியாது, ஸோ as it is போகணும், 2 3s are 6. தென் மறுபடியும் செகண்ட் டேபிளில் பண்ணணும், ஸோ 1 as it is, 5 பண்ண முடியாது, ஸோ as it is 1 2 is 2. தென் மறுபடியும் ஃபிஃப்த் டேபிளில் பண்ணிங்கன்னா 1 as it is, 1 into 5 is 5, then 1. ஸோ கீழே வந்து 1 வர வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல்ஸ் 3 into 2 into 5 equals 3 into 2 6, 6 into 5 30. ஸோ எல்சிஎம் வந்து 30. ஸோ ஈக்குவல்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க x by 3. ஸோ நம்ம எல்சிஎம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 30 is to x by 5 into 30 is to x by 6 into 30. So இந்த 3யும் இது cross out பண்ணிங்கன்னா 10 times, இந்த 5 இது cross out பண்ணிங்கன்னா 6 5s are 30, 1 6 is 6, 6 5s are 30. So balance இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 into x is 10x is to 6 into x வந்து 6x is to 5x. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா x இருக்குது. ஸோ 10 is to 6 is to 5. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட், பிகாஸ் எக்ஸ் வந்து த்ரூ அவுட் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ 10 is to 6 is to 5. நம்ம கொஸ்டின் வந்து a is to b is to c தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.